வாலிபர்கள் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடாத 3 காரியத்தை உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். சரியா? முதலாவது காரியம், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆலோசனைகளை தள்ளக்கூடாது. நம்ம ஆண்டவர் கண்மேல் வைத்து நமக்கு ஆலோசனை கொடுப்பார். வேதம் என்ன சொல்லுது? சங்கீதம் 32ஆம் வசனத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து, அவருடைய கண்ணை வைத்து உனக்கு என்ன சொல்லுவேன்னு சொல்றாரு? ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு. இது ஆண்டவர் நம்ம மேல இருக்கிற நெருக்கத்தை காட்டுது. அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாருன்னா நம்ம கூட எப்படி இருக்காரு? அதனால உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இந்த டீன் ஏஜ் கொஞ்சம் அப்படி வரும்போது நமக்கு பிடிக்காத ஒரு காரியம்னா அட்வைஸ். அது என்ன சொல்லுவோன்னா, ஒரு டீச்சர் இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொன்னா இவளுக்கு வேற வேலை இல்லை. ஒரு பிரின்சிபால் நீங்க இதை செய்யுங்கன்னா இவங்க இப்படித்தான். இது நம்ம எல்லாரும் சொல்ற காரியம். நம்ம பிள்ளைங்க கீழ்ப்படியாம போகும்போது நம்ம புரிஞ்சுக்கிறணும், அவங்க மாம்சத்துக்குட்பட்டவர்களா மாறுறாங்கன்னு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, கீழ்ப்படியாமையின் பிள்ளைங்க மேல. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சில பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்து வரும்போது, இந்த டீன் ஏஜுக்குள்ளே போகும்போது நம்ம ஏதாவது சொன்னால் நம்மளை எதிரி மாதிரி பார்க்குறான். எப்படி பார்க்குறாங்க? என்னமோ எதிரி மாதிரி பார்க்குறான். என்னடா இவங்க சின்ன விஷயத்தை சொன்னால் கூட இப்படி பார்க்குறாங்களே அப்படின்னு பார்த்தா, அவங்க அந்த பெலன், மாம்சத்தின் பெலனில் ரொம்ப அதிகமாக பலப்பட்டு, நாங்கள் வேற மாதிரி ப்ரோங்கிற மாதிரி, இதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற லெவலில் போகிறாங்க. ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்ட அந்த குதிரையெல்லாம் ஒரு தடவை மிஸ் ஆச்சுன்னா பிடிக்க முடியாது. நீங்கள் 4 மடங்கு பெலனோட ஓடுனாலும் அதெல்லாம் பிடிக்க முடியாது. அதனால தான் அதுக்கு என்ன போட்டிருக்காங்க? மாடு. அதை அடக்க முடியாது, பிடிக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பிடிச்சி இழுத்து இழுத்து வர்றவனாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிறது பிடிக்காம அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டுவான். அவன் மொத்தமாக ஆண்டவர் விட்டு போகிறான்னு அர்த்தம். அவன் அந்த வாலிபத்தினுடைய காரியத்துக்குள்ளே சிக்கிட்டான்னு அர்த்தம். அதில் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சீக்கிரத்திலே பெரிய ஆள் ஆகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிள்ளைங்க அப்படியே தெரியுறாங்க பார்த்தீங்களா, அவங்களால கீழ்ப்படிய முடியாது. மாசற்ற கீழ்ப்படுகிற பிள்ளைங்கன்னு பேதுரு எழுதுறார். எங்கள் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாறணுமா? கொஞ்சம் உங்கள் மனசில் யோசித்து பார்க்கணும், கடவுள் ஏன் இதை என்னோடு பேசுகிறார்? அப்போ என் பக்கத்தில் வருகிறார், அவருடைய கண்ணை என் மேல் வைக்கிறார், என் நெருக்கமாய் வருகிறார், என்னை காப்பாற்ற துடிக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, உங்கள் அட்வைஸ் கடற்கரை மணலை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறார். ஆசாபு சொல்கிறாரு, உங்கள் ஆலோசனையில் தான் என்னை நடத்தி முடிவில் என்ன செய்கிறீங்க மகிமை. நான் வழி தப்பி போகும்போதெல்லாம் நீங்கள் என்ன தான் தர்றீங்க? ஒரு பாட்டு இருக்கு, வழி இதுவே நடவும் மேன தேவன் அன்பாய் பேசிடும், அப்படி ஒரு பாட்டு பாடியிருக்கார். காலையில் எழும்பி இந்த பாட்டை பாடினா, வழி இதுவே நடவும்னு கடவுள் நீங்கள் என்னோட பேசுங்க, தவறான வழியில் என்னை விட்டுறாதீங்க. அப்போ எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆலோசனையை விரும்புகிறீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி வாலிபர் கூட்டத்தின் வழியாக ஆலோசனை கொடுக்கப்படுது, ஞாயிறு பாட பள்ளி வழியாக ஆலோசனை கொடுக்கப்படுது, ஆராதனை வழியாக ஆலோசனை கொடுக்கப்படுது. வேறவன்லாம் போவான், சாமி பேசாது, அவன் சாமியை பார்ப்பான், டெய்லி ஒரே சாமி தான். வேணா கொஞ்சம் பூக்கள் அலங்காரம் ஒரு நாள் கூட இருக்கும், ஒரு நாள் குறைய இருக்கும். அவனுக்கும் சாமிக்கும் வேறு டீலிங் இல்லை. நீ பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, தவறாக நடக்கக்கூடாது, இதெல்லாம் செஞ்சால் உனக்கு நரகம்னு ஒன்று இருக்குது, நீ இப்படி வாழணும், இப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஆலோசனைகள் வராது. ஆனால் இன்னொரு குரூப் இருக்குது, அதிகமாக காலையில் நான் 5:30 மணிலேருந்து ஆலோசனை சொல்லுவான், ஒரு ஆலோசனையில் நடக்க மாட்டான், திடீர்னு வெடிகுண்டு வச்சிருவான். எப்போ பார்த்தாலும் பிரசங்கம் தான் கேட்கும், ஆனால் பிரசங்கத்துக்கும் அவனுக்கும் வாழ்க்கை இருக்காது, கஞ்சா கடத்துவான். நீங்கள் அது மாதிரி ஆள் இல்லைன்னு கர்த்தர் நம்பி உங்களை தெரிந்து கொண்டிருக்கார். கஞ்சா கடத்தல் கேஸில் பேக்ரவுண்டில் இருப்பாங்க, வெடிகுண்டில் கேஸில் பின்னாடி இருப்பாங்க. ஆனால் பிரசங்கம்னு விட்டால் காலையிலேருந்து உங்கள் வீட்டில் என்ன செய்யும்? கேட்கும். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவனும் அவனை மாதிரியே மாறிக்கிட்டே வர்றான். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு,
அவருடைய ஆலோசனைகளில் உங்களை நடத்துகிறாராம். அதனால் நிறைய பேர் எப்படி தெரியுமா, ஏன்டா தம்பி வரமாட்டேங்கிற, இந்த கேஸ் பிடிச்சி இழுத்து தரன்னு, ஏன் இந்த வாரம் நின்றுட்ட, வா தொடர்ந்து வாப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இதெல்லாம் இந்த கேஸ். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, புத்தி இல்லாத குதிரையை போல, கோவேரி கழுதையை போல நீ இருக்காதப்பா, ஆமாம் நீ இருக்காத, நீ அப்படி இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், 32ஆம் சங்கீதமோ 51ஆம் சங்கீதமோ அவர் பாவம் செஞ்ச பிறகு எழுதுனது. அதில் ஒரு முக்கியமான 32ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை சொல்லுவார். ஆமாம், 5-6 வசனத்தை பாருங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆண்டவர் தாவீது பாவம் செஞ்சார்னு அட்வைஸில் தான் சொன்னார். நீ செஞ்சது தப்புன்னு அவனுக்கு ஆலோசனை தான் கொடுத்தாரு. ஆலோசனை கொடுத்த உடனே அவன் சொன்னான், நான் பாவம் செய்தேன். அவன் சொன்ன அறிக்கையிட்டான். அது நிமித்தமாக பாவத்தின் தோஷத்தை என்ன செஞ்சாராம், மன்னித்தார். நான் போன வாரம் கூட ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களையும் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கின்னு போட்டிருக்கு. அப்ப பாவம் நம்ம வாழ்க்கையில என்ன கொண்டு வரும், அநியாயத்தை கொண்டு வந்துடும். அதுக்கு தான் ஆண்டவர் வாலிப நாட்கள்ல இப்படி போ, இப்படி போகாத, இதை செய், இதை செய்யாத, இப்படி வாழு, நியாயமா வாழு, போதை வஸ்துக்களை எடுக்காத, உன் சரீரத்தை கெடுக்காத, உனக்கு ஆயுசு நாட்கள் வேணும், உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டம் இருக்கு, நீ இப்படி வாழணும், பரிசுத்தமா இருக்கணும், உன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமா காத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உங்க வாழ்க்கையில அட்லீஸ்ட் யாராவது உங்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரங்களும் தேவனும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது மூக்கு மேல கோபம் வந்தாலும் வீட்டில் போய் கண்ணை மூடி ஒரு தடவை, ஏன் ஆண்டவர் என்னோடு இதை பேசுகிறார். ஏன்னா அடுத்த வசனத்தில் தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா, நம்ம சபையில் நிறைய சகோதரமார்கள் குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, கடைசியில் டிபியோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ வந்த பிறகு சொல்கிறப்பா அப்பா நோ, சகாயம் கிடைக்கும் காலத்திலே உள்ளே வந்துருப்பா, சகாயம் கிடைக்கும் காலத்திலே நீ உள்ளே வந்துரு. நீ வந்துட்டீன்னா உன் வாழ்க்கையில ஜலப்பிரகமே வந்தாலும் உன்னை என்ன செய்யாது, அணுகாது. அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வந்துரு. தண்டனை வந்த பிறகு வராத, தோஷம் வந்த பிறகு வராத, தோல்வி வந்த பிறகு வராத, எல்லாம் முடிஞ்சு போன பிறகு வராத. அதுக்கு முன்ன உங்களை காப்பாத்தான் என்ன கொடுக்குறாரு, அட்வைஸ். நம்ம சொல்றோம் இந்த அண்ணனுக்கு வேற வேலையே இல்லைன்னு, சரியா? அட்வைஸை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, ஒருவேளை கேட்காம போயிட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் மறக்கக்கூடாத ஒரு இடம் நீதிமொழிகள் 1. ஆண்டவர் சொல்லுக்கார், என் ஆலோசனையை நீங்கள் வெறுத்தீங்க, என் ஆலோசனையை தள்ளிட்டீங்க, உங்களுக்கு ஆபத்து வரும்போது நான் ஆகடியும் பண்ணுவேன்னா சிரிப்பேன்னு சொல்கிறேன். அப்படி ஒரு கொடூரமான தேவனையா நீங்கள் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி நினைக்காதீங்க. உன்னை தடுக்க பார்த்தேன், உன்னிடத்தில் பேசி பார்த்தேன், உன்னிடத்தில் கெஞ்சி பார்த்தேன், என் ஊழியர்களை அனுப்பி பார்த்தேன், நீங்கள் கேட்கவில்லை. எத்தனை பேர் ஆண்டவர் பேசுனதை ஒரு டைரியில் எழுதி வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் இத்தனாம் தேதி ஆண்டவர் என்னோட இதை பேசினார்னு எழுதி வச்சிருக்கீங்க? இதே மாதிரி தாங்க டெய்லி பேசுறாரு. எதுக்கு பேசுறாரு? இந்த வருஷத்தை வீணாக்கிறாதப்பா, அந்த உனக்கு கிடைக்கப்பட்ட அனுக்கிரகத்தை வீணாக்கிறாத, உனக்கு கிடைக்கப்பட்ட சுதந்திரத்தை வீணாக்கிறாத, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட மேன்மையை வீணாக்கிறாத அப்படின்னு ஆண்டவர் நம்ம கூட பேசுறார். ஒரு நாளும் தேவன் காரணம் இல்லாமல் எவரிடத்திலும் பேச மாட்டார். ஆனால் தேவன் பேசும்போதே அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, நீ பயப்படும் காரியம் அப்படியே புயல் மாதிரி வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் வரும்போது, நெருக்கம் இடுக்கணும் உண்மையில் வரும்போது நான் ஆகடியம் பண்ணுவேங்கிற. அப்புறம் பாருங்க, அதிகாலையில் தேடினா கூட, ஏன்னா வலிக்குங்க அவருக்கு. உன்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தனே, உன்னோட பேசி பேசி பார்த்தனே, திருந்துன்னு சொன்னனே, மனம் திரும்பன்னு சொன்னனே. அதனால தான் நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க டீனேஜில் ஒரு கரெக்டாக 13 to ஒரு 21 வர நம்மள்ட்ட நம்ம சொல்லும்போது அவங்க நம்மளை பார்க்குற பார்வை, போடா நாயே, என்கிட்ட எதுக்கிட்ட வந்து சொல்கிற, தட்ஸ் ஆல். அவங்க வாயிலிருந்து சொல்லலை, அவங்க அவ்வளோ பிஹேவ் பண்ணுறாங்க. நம்மளும் அப்படி தான் இருந்தோம், அதனால் நிறைய இழந்தோம், அதனால நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆலோசனை கேட்கிறவனுடைய காது ஞானிகள் இடத்துல இருக்கான். நீங்கள் யாரு? ஞானிகள், பேதைகள். அதே மாதிரி தான் நீங்கள் 10th 12th 11th படிக்கிறீங்களா,
உங்கள் ஸ்டாஃப்ட இருந்து வர்ற ஒவ்வொரு அட்வைஸையும் விட்டுறக்கூடாது. அவங்க சில நேரம் சும்மா அப்படி சொல்லுவாங்க, இந்த 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 சம்மு கண்டிப்பாக முழு பரீட்சைக்கு வரும்னு. போய் பேப்பரை எடுத்து பாருங்க, கண்டிப்பாக வரும். அவங்க 10 வருஷமாக நடத்திட்டு இருப்பாங்க. நான் நினைப்பேன், எதுக்குடா எடுத்த கொஸ்டினே திரும்ப திரும்ப எடுக்கிறாங்க? என்ன சொல்லுங்க, மேக்ஸில் எடுத்த கொஸ்டின் அவன் அடித்து சொல்லுவான். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவானா, ஸ்டார் போட்டு வச்சுக்கிடுவான் நோட்டில். இந்த சொன்னாங்களே அன்னைக்கு மேடம் சொல்லுவாங்க, நம்ம நினைக்கிறோம், ஆனால் அப்படி தான் நடக்குது. அவங்க அதில் வளர்ந்தவர்கள், அதில் நீச்சல் அடித்தவர்கள், அதில் செயலாற்றினவர்கள். அதுபோல தான் தேவனும் நமக்கு அவருடைய ஊழியர்கள் மூலமாய் ஆலோசனைகளை கொடுக்கிறார். இந்த ஆலோசனை உங்களை உயர்த்தும், இந்த ஆலோசனை உங்களை ஆசீர்வதிக்கும். அதனால் சீக்கிரம் வான்னா அதை வச்சுக்கிறணும், இந்த காரியத்தை செய்யினா அதை வச்சுக்கிறணும், இந்த காரியத்தின்படி நடனா அதை ஏற்றுக்கிறணும். ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது ஆண்டவரேன்னு கூப்பிடும்போது பக்கத்தில் இருப்பார். கூப்பிடாமலே இருந்தார் அக்கினி ஜுவாலைகள். கூப்பிட்டாங்களா? கூப்பிடல, தூக்கி போட்டாங்க. அவர் முன்னமே அங்கே இருக்கார். எதுக்கு முன்னமே வந்தவர்? அக்கினி பிள்ளைகளை என்ன பண்ணிடக்கூடாது, முடிய கூட சொற்றக்கூடாது. என் பிள்ளை எனக்காக நின்றான்ல அப்படின்னு சொல்கிறான். அவன் ஆலோசனை மைண்டில் வச்சுருக்கான், விக்கிரகத்தை வணங்கக்கூடாது. எங்கே கிடைச்சது? சொந்த நாட்டில் இருக்கும்போது. ஒவ்வொரு ஆலோசனைகளும் நமக்கு மிக முக்கியமானவைகள், நம்மை பரலோகம் வரை கொண்டு சேர்க்கும். தயவு கூர்ந்து சிறு வயதில் கேட்டவைகளை மறந்து விடாதீர்கள். நாங்கள்லாம் சின்ன வயதில் கேட்டது இன்னும் இருக்கிறது, பிரசங்கங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் நாங்கள் பிரசங்கமே பண்ண முடியாது, அவ்வளோ காரியங்கள் உள்ளே இருக்குது. நல்லது, ஆனால் இப்போ எதுவுமே படிக்க முடியல. அதனால தான் சொல்கிறேன், நான் வாழ்க்கையில் நான் இப்பொழுது கற்றுக்கிட்டது, இப்போ என்னெல்லாம் நம்ம ட்ரை பண்ணாலும் முடியல. அதனால தான் இந்த இப்போவே சில விஷயங்களை கற்றுக்கொண்டவங்களுக்காக நான் கத்தரை துதிக்கிறேன். கீபோர்டு போடுறதா இருக்கட்டும், நமக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நம்ம ஏதோ வேறு காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கு. அப்போ சில விஷயங்களை அந்தந்த காலத்தில் கற்றுக்கொள்வதும், நம்மை கற்றுக்கொண்டவர்களை ஆக்குவதும், நம்மை ஆசீர்வதிப்பதும் தேவனுடைய ஆலோசனை. அதை நம்ம தவற விட்டுட்டோம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அன்றைக்கே படிச்சிருந்தா வேலைக்கு போயிருக்கலான்னு. அன்றைக்கி ஆலோசனை கொடுக்காமே இருந்தார், அன்னைக்கு காம்படிஷன் கம்மி, அன்னைக்கே போயிருக்கலாமே, அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, நம்ம தவற விட்டோம். ரெண்டாவது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அடுத்த வசனத்தில் பாருங்க, மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். ரெண்டாவது, ஆண்டவருடைய காரியங்களையும் ஆண்டவருடைய மகிமைப்படுத்துறதுலையும் வெட்கப்படவே கூடாது. நான் ஏன் சிறு வயதில் இருந்தே கிறிஸ்தவனுங்கிறத உலகத்துக்கு அடையாளப்படுத்தணும்? இந்த உலகத்தில் ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய என்ன சொல்கிறது, அனுகூலங்கள், அரசாங்கத்தின் நன்மைகள், அது எதுவும் நமக்கு தேவையில்லைங்கிறதுக்கு சில வசனங்கள் வேதத்தில் இருக்கு. என்னுடைய பேர் இல்லை, என்னுடைய வாழ்வு முழுவதும் அவருடைய. நான் இந்துவாக இருந்தால் இதெல்லாம் கிடைக்கும். அதுபோல் நான் சொல்கிறேன், நிறைய வாலிபர் கூட்டத்தை நிப்பாட்டுறது காரணம் என்ன தெரியுமா? அன்னை முன்னாடி விட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் வாலிபத்தில் வளர்ந்துட்டோம். ஆனால் அதே பிள்ளைங்க மொபைலில் இன்னொரு சேட் பண்ணுறதுக்கோ, நைட் 1 மணிக்கு யாரோடையாவது பேசுகிறதுக்கோ, தவறான காரியங்களை பார்க்குறதுக்கோ அவங்க தப்பாக நினைக்கிறது இல்லை. இதுக்கு நீ எங்கே வைக்கப்படணும்? இங்கே நீங்கள் கத்தரை அறிக்கை செய்யும்போது மேலே இருந்து ஆண்டவர் சொல்லுவார், என் பிள்ளை பாரு வசனம் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு. வாலிபம் நாட்களில் கூட வெக்கப்படாமல் மைக்கு பிடிச்சி என் பிள்ளை இத்தனை பேர் முன்னாடி பேசுகிறான் பார், என் பிள்ளை இத்தனை பேர் முன்னாடி பாடுறான் பாரு. நம்ம என்ன தப்பு செய்கிறதுக்கு வந்து நிற்கிறோம்? நம்ம என்ன ஏதோ தவறான காரியத்தை எத்தனை பேர் நம்புறீங்க? இதை தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு. தேவன் பார்த்துட்டு இருக்காரு. அவன் மேலே பிதாட்ட என்ன சொல்வார்? மனுஷர்களுக்கு முன்பாக தேவனை அறிக்கை செய்கிறதுக்கு பயப்படக்கூடாது. தைரியமாக நாங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்லணும். 2 வேஷங்கள் போடவே கூடாது. நான் அந்த தம்பிகிட்ட இப்போ பேசினா அவன் யோசிச்சு பேசுகிறான். அப்போ நிறைய பேர் இந்த சர்டிஃபிகேட்டில் பேர் வச்சுட்டு இருக்காங்கல்ல, இந்துவா, அவங்ககிட்ட கேட்டால் நீங்கள் இந்துவா கிறிஸ்டினா? இப்போ 2 யோசிப்பாங்க, இந்த கேட்குற ஆள் யார், என்ன பதில் சொல்லணும்? இவன் சலுகைக்காரன் கேட்குறானா, இல்லை அரசாங்க அலுவலர் கேட்குறானா, இல்லை வேற யார் கேட்குறா? ரொம்ப கஷ்டம். நான் இந்த தம்பிகிட்ட கேட்டேன், நேற்று ஏன்டா லேட்டாக வந்தேன்னு. அவன் முதல்ல சொன்னான் லேட் ஆயிடுச்சுன்னு. அந்த லேட் ஆயிடுச்சுங்கிற பதிலை ரொம்ப யோசிச்சு சொன்னான். ரெண்டாவது சொன்னான், என்னடா சொன்னான்? சாப்பிட்டேனா, குளிச்சியா? நடந்து வந்தேன். நம்ம விசுவாசிகள்லாம் ஃப்ளைட்டில் வந்ததுனால அவன் நடந்து வந்தான், அதனால லேட் ஆயிடுச்சு. இப்படி ரொம்ப யோசிச்சு பதில் சொன்னான்.
ஆமாம். அடுத்து ஒரு கேள்வி கேட்டேன், பதிலே சொல்லலை. நீங்கள் எப்படி பதில் சொல்வீர்கள்? நீங்கள் இயேசுவின் பிள்ளையா? நீங்கள் இயேசுவை குறித்து தைரியமான சாட்சி பகருவதற்கு நீங்கள் ரெடியா இருக்கிறீங்களா? மனுஷருக்கு முன்பாக அவரை அறிக்கை செய்ய வெட்கப்படக்கூடாது, வசனத்தை சொல்ல வெட்கப்படக்கூடாது, தேவனை குறித்து சொல்ல வெட்கப்படக்கூடாது, தேவனுக்கு சாட்சியா வாழ வெட்கப்படக்கூடாது. இங்கே நடப்பது எல்லாம் பரலோகத்திலே ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது என்பதை மறக்க கூடாது. அது என்ன கொஞ்சம் மீச வளர்ந்த உடனே முன்னாடி வந்து சொல்ல வெட்கமா இருக்குன்னு லீவு போட்டுறோம். அப்போ இவங்க சொல்கிறது எனக்கு புரியுது. இயேசுவும் குழந்தை இயேசுவாக தான் கூப்பிடுறாங்க. நாங்களும் குழந்தையா இருக்கும்போது தான் வசனம் சொல்லுவோம். வளர்ந்த பிறகு எங்களுக்கு வெட்கமாக இருக்கும். ஓ, வளர வளர தேவனுக்கு அடுத்த காரியங்களில் வெட்கப்படாமல் செயல்படணும். வாலிபர்கள் எல்லாரும் சொல்கிற வெட்கப்படக்கூடாது. ஏங்க நம்ம என்ன கொலையா பண்ணுறோம், இல்லை கொள்ளையடிக்கிறோமா, இல்லை ஏதோ தவறு செய்கிறோமா? இந்த மாதிரி காரியங்களை உங்களை ஈர்ப்பாக வளர்த்துக்கிறணும், தேவனுக்காக செயல்படணும். இந்த காரியங்களில் வெட்கப்படக்கூடாது. 4 பேர் பார்க்குறான், சிரிக்கிறான், அதை பற்றி நமக்கான காரியம் இல்லை. தப்பாக சொல்லுவோம். உலகத்தில் எல்லாரும் தப்பாக செஞ்சு தான் ரைட்டுக்கு வந்தாங்க. ஆமாம், பயமாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்மளால் முடிஞ்சதை நம்ம சொல்லணும், நம்ம முயற்சி எடுக்கணும், அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? அப்போ 2வது காரியம், வாலிபர்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் வெட்கப்பட்டு ஒதுங்கி விடக்கூடாது, தைரியமாக செயல்பட வேண்டும். அநேகர் அம்மா அப்பாட்ட கேட்காமலே ஆவிக்குரிய திருமணங்களை தேவ ஊழியர்களுடைய வழிநடத்தல்படி தைரியமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை இழக்க மாட்டேன்னு ஒத்தையால நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட சாட்சிகளாக நம்ம மாறணும். மனுஷர்களுக்கு தைரியமாக சொல்லுங்கள், அடுத்த வாரம் படிச்சுட்டு வரேன். அது உண்மை, அடுத்த வாரம் படிச்சுட்டு வரேன்னு. ஆனால் நீங்கள் முயற்சியை எடுக்காமல் இருக்காதீங்க. நீங்கள் தைரியமாக கர்த்தரை அறிக்கை செய்யுங்க. இது ரொம்ப பெரிய காரியம். இந்த வசனம் சாதாரண வசனம் இல்லை. அப்படியே இது அங்கே நடக்கும். நீங்கள் சொல்லுவதை தேவன் பார்க்கிறார். வாலிபத்து நாட்களில் நீங்கள் செயலாற்றுவதை கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா சங்கீதம் 119:9 உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல, வாலிபன் தன் வழி எதனால். ஆமாம், அந்த வசனம் உள்ளே இருக்கட்டும். தேவனை குறித்த அறிக்கை செய்தல் உள்ளே இருக்கட்டும். தேவனுக்கு அடுத்த காரியங்கள் உள்ளே இருக்கட்டும். இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படும் போது எதுவுமே பேசலைங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கேட்டான், நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவான். அதுக்கு அவர் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. இரத்த வெள்ளத்தில் இருக்கார். ஆம், நீ சொல்லுகிறபடி தான். அதனால தான் பவுலப்போஸ்தலன் எழுதுறார் தீமோத்தேயுல, பொந்தி பிலாத்துவுக்கு முன்னாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவருமா இருக்கிறார். அப்ப கூட மறுதலிக்கல. சாகிறதுக்கு முன்னாடி தைரியமா சொன்னார், ஆமா நான் பிதாவினுடைய மகன் தான் என்பதை சொன்னார். பயப்படக்கூடாது, 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 வெட்கப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. மனுஷருக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு கர்த்தர் ராஜாக்களா நம்மளை தான் வச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்க கம்மியான பேர் தான் இருக்காங்க, நான் மறுபடியும் பழைய மதத்துக்கு போக போகிறோம், தாய் மதத்துக்கு போக போகிறோம். நான் சொல்லுவேன், ராஜாக்கள் ஒரு தேசத்துக்கு ஒருத்தன் தான் இருப்பான். ஒரு யோசுவா, ஒரு காலேப், ஒரு நோவா. எனக்கு பைபிள் அடையாளமாக இருக்குது. 1000 பேர் இருக்க மாட்டான். 16 லட்சம் பேர், 60 லட்சம் பேர் வாழ்ந்த இடத்துல ஒரு நோவா தான் இருந்தான், கர்த்தருக்கு பிரியமா. ஆனா பாவம் செய்ய போறவன் அவன் செய்யலையா, இவன் செய்யலையா, அவன் அங்க போலையா, இவன் இங்க போலையா, அவன் அங்க போலையா. நான் கர்த்தரை அறிக்கை செய்ய வேண்டும், என் வாழ்வின் மூலமாய் கர்த்தரை அறிக்கை செய்ய வேண்டும். அதுல முக்கியமா வாலிப நாட்கள்ல அந்த சர்ச்சுக்கு போற பையனா, அவன் தான் அந்த பாருங்க அந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான். இந்த சர்ச்சுக்கு போற பையனா, அவன் தான் இப்படி தெரியுறான் பாருங்க குடிச்சிட்டு நம்ம தெருவில். அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா பவுலப்போஸ்தலன் தீத்துல சொல்றாரு, தங்கள் கிரியைகளினால் என்ன செய்யறாங்க, தங்கள் வாயினால் தேவனை அறிக்கை பண்றாங்களாம், கிரியைகள்னால் என்ன பண்றாங்களாம். தம்பிமார்கள் கவனமா இருக்கணும். உலக பிள்ளைங்களோட சேர்றதில்ல, உலக மக்களோட சேர்றதில்ல. உங்களுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லிட்டேன். எச்சரிக்கையாக சொல்லி புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், புறஜாதிகள் வீணான சிந்தைகளை நடக்கிறது போல நீங்க நடக்காது. அவன் பாட்டு கிளம்பி பறந்துருவான். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, உங்களுக்கு ஒரு உடன்படிக்கையின் தேவன் இருக்கிறார். நீங்க அவர் உங்களை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால நீங்கள் தேவனை அறிக்கை செய்யுங்கப்பா. இப்போ கேட்குற ஒரு பையன் ரோட்டில் ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியம் செய்கிறான், வந்துட்டு போதையை எடுத்து வாயில் வைக்கிறான். இந்த ட்ராக்ஸுக்கும் அவன் செஞ்ச ஊழியத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சொல்லுங்க? அப்போ அவன் செஞ்ச ட்ராக்ஸ் வேலை செய்யுமா? செய்யாது. அவன் செஞ்ச ட்ராக்ஸ் அசுத்தம். யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா அசுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் எதை முதல்ல செய்யணும்? உங்கள் வாழ்க்கையில தேவனை அறிக்கை பண்ணுங்கள், உங்கள் செயல்பாட்டில தேவனை அறிக்கை பண்ணுங்கள், உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில தேவனை அறிக்கை பண்ணுங்கள். நீங்கள் வெளியரங்கமாகவும் தேவனை
அறிக்கை பண்ணுங்கள். ரெண்டாவது சொன்னேன், தேவனை அறிக்கை பண்ணாமல் தான் தம்பிங்க அதெல்லாம் பயப்படாதீங்க. நான் ஏன் உங்களை மரியாதையாக அந்த இடத்துல நிப்பாட்டி உங்களை நிறுத்துறேன்னா, நீங்கள் இங்கே வந்து நிற்கிற இடம் தேவனுக்கான இடம். நீங்கள் பேசுகிறது தேவனுடைய வார்த்தை. இன்னொன்று, நீங்கள் கண்டிப்பாக 1000 தடவை படிச்சிங்கனாலும் அசட்டையாக படிப்பீங்க. ஆனால் இங்கே வந்து நின்று சொல்லணும்னு படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மரணம் வரைக்கும் மறக்காது. ஏன்னா இங்கே வந்து நின்று சொல்லணும்னா கொஞ்சம் அதிகமான கரிசனை எடுத்து தான் படிக்கணும். ஏன்னா நம்ம என்ன நினச்சி படிப்போம் தெரியுமா? நின்றுவோமா, ஆமாம் பாதியில் நின்றுமோ, நல்லா படிக்கணுமே அப்படிங்கிறது. ஆனால் நார்மலாக வசனம் படிக்கும்போது எப்படி படிக்கிறோம்? இன்னும் எங்கள் பசங்க மனப்பாட வசனம் சொல்ல சொன்னால், நான் அடுத்த வாரம் மாத தேர்வு இவங்க எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? எடுத்து வச்சு பார்த்துட்டு ஆதியாகமம் 12:3 ஆனால் கொஞ்சம் நேரம் படிச்சுக்கிறேன்னு. ஆனால் அந்த காலத்தில் நான் எடுத்த பிள்ளைங்க பைபிளை திறக்காமல் சொல்லுவாங்க. இப்போ என்ன செய்கிறான்? மடியில் வச்சுட்டு பார்க்குறான். அப்போ நான் கேட்குறேன், அடுத்த வாரம் பரீட்சைக்கு என்னடா செய்வீங்க? இப்படிதான் வரான். அப்போ அந்த கரிசனை நமக்கு இருக்கணும் தேவனுடைய காரியங்களில். அப்போ முதல்ல சொன்னேன், ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்காம இருக்கவே கூடாது. ரெண்டாவது, ஆண்டவரை அறிக்கை பண்ணாமல் இருக்கவே கூடாது. இந்த மூலையில் 2 விதமான நினைவுகளோடு வாழவே கூடாது. ஒரே நினைவோடு நிற்கணும். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை. ஆண்டவருக்கு ஆள் இல்லாமல் இல்லை. ஆபிரகாமுக்கு இந்த சேர்கள் ஆளாக மாறும். ஆபிரகாமுக்கு இந்த கேமரா, இந்த ஸ்டாண்டு எல்லாமே ஆளாக மாறும். அவருக்கு ஆள் இல்லாமல் நம்மளை உட்கார வைக்கல, கிருபையினால நம்மளை உட்கார வச்சிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அறிக்கை செய்யணும். நமக்கு கிடைச்ச பாக்கியம் இயேசுங்கிற வார்த்தை வாயில் சொல்கிறது தெரியுமா? நமக்கு கிடைச்ச பாக்கியம். அவர் சொன்னார், கல்லுகளை எடுத்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக்க முடியும். நீ பாட்டு பாடுறேன்னு பெருமைப்படாதப்பா. கல்லுகளை எடுத்து ஆபிரகாம், இங்கே இருந்து 4 கல் எடுத்து 5 பேர் அவருக்கு உட்கார வைக்க முடியும். அவர்கிட்ட 500 கோடி ஆவிகள் இருந்துச்சான், 5000 கோடி ஆவிகள் இருந்துச்சான். வேணும்னா 5000 கோடி மனுஷன் அவரால் உருவாக்க முடியும். ஆனால் 2 பேரை உருவாக்குனாராம். நம்முடைய தேவன் யார் நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. அதனால நான் அவரை சேவிப்பது எனக்கு கிருபை, நான் அவரை அறிக்கை செய்வது எனக்கு கிருபை, நான் அவரை பின்பற்றுவது எனக்கான கிருபை. அவரை அறிக்கை செய்யறதுக்கு வைக்கப்படாதீங்க. இங்கே இத்தனை பேர் போனார், இந்த ரூபன் ராஜ் ஏன் போனா, ரோஷினி ஏன் போனா, இவரெல்லாம் ஏன் போறாங்க? அவங்க பேர் போட்டோன்னா அடுத்த வாரம் வரமாட்டாங்க. அடுத்து நீங்களும் அந்த டிக்கெட்ல போறீங்களா? தைரியமா வந்து வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவர் தைரியமா அறிக்கை பண்ணுங்க. நம்ம அவருடைய பிள்ளைகளா வாழ்வது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். தாவீது போய் அடிக்கடி என்ன ஜெபம் பண்ணுவாரான் தெரியுமா? ஆஃபீஸில் அரண்மனைக்குள்ள அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான அவன் மட்டும் வரவே கூடாது. ஏன்னா வந்தான்னா கட்டு பணம் கொண்டு வந்து தாவீதுகிட்ட கொடுப்பான், லஞ்சம் கொடுத்து டீல் பண்ணுவான். அதனால் காலையில் ஒரு ஜெபந்தான், என்னது? ஆண்டவரே, மாயை பேசும் வாயும் இந்த 2 டிக்கெட் இருந்து என்னை காப்பாற்றுன்னு நீங்கள் ஜோம் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் குழந்தை அழகாக வளருவான். அப்போ தான் உங்கள் பிள்ளை சூப்பராக வளருவான். உங்கள் பிள்ளையை பார்த்தாலே ஒரு அழகு இருக்கும். நீங்கள் இப்படி ஜெபிக்கணும். ரொம்ப ஆசீர்வாதமான வாக்கு. டெய்லி காலையில் கேளுங்க, ஆண்டவர் சில ஆட்கள்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்க, நான் உண்மை அறிக்கை செய்யணும், உண்மை அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்யணும். நிறைய ஸ்கூலில் டீச்சர்ஸ் பெற்றோரை கூப்பிட்டு விட்டு உங்கள் பையனை அடக்கவே முடியல. யாருன்னா வாலிபர் கூட்டத்தில் பங்கெடுக்கிற பிள்ளைங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? நம்ம எப்படிப்பட்டவங்களாம் மாறிட்டு இருக்கோம்? நம்ம நல்ல பிள்ளைங்களாம் வளரணும். ஏன்னா இதில் அந்த பிள்ளைங்க தான் அடுத்து என்ன கேட்பான் தெரியுமா? அதே டீச்சர்கிட்ட, எங்களுக்கு சர்ச்சில் கூட்டம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸுக்கு. அந்த அம்மா என்ன கேட்கும் தெரியுமா? நீ எதுக்குடா? அப்போ நம்ம தேவனை அறிக்கை சொல்லுங்க. தேவனை, நீ எதுக்கு சர்ச்சுக்கு போகிற? அப்படிப்பட்டவங்களாம் மாறக்கூடாது. பிள்ளைங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போவே நீங்கள் ஒரு நேர்த்தியான பிள்ளைங்களா, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களா மாறணும். ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் நடந்துச்சான் ஒரு RSS பள்ளிக்கூடத்தில். என் பிள்ளை வரமாட்டான். அதே ஸ்கூலில் அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்தானா. அதே பிரின்ஸ்பால் கூப்பிட்டு சொன்னாரா, உங்கள் தேவன் எப்படி இருக்கு? உங்கள் தேவன் பெரியவர். இது தேவைப்பட்டினத்தில் நடந்த சம்பவம், சும்மா பொய்லாம் சொல்லலை. போனால் அந்த சண்டைக்கு வந்துட்டாராம். ஸ்கூல்னா பள்ளிக்கு ராஜானாலும் டெல்லிக்கு ராஜானாலும் இந்த ஒரே டைலாக் தான் எல்லா பிரின்சிபாலும் பேசுகிறான். அதே டைலாக் தான். அவர் சொன்னாரா, இருக்கட்டும் யா, ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது, வரவே முடியாது. கடைசியில் ரிசல்ட் வரும்போது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு விட்டாராம். அந்த என் கூட சண்டை போட்டார்ல, அவரை வர சொல்லிப்பான்னு கூப்பிட்டு விட்டு சொன்னாரா, நாங்கள் எடுத்த எந்த கோச்சிங்லையும் வராமல் உங்கள் பிள்ளை சாட்சி
அறிக்கை செய்து பாருங்கள். கடைசி மாணவர்களாக இருக்க மாட்டீர்கள், ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் உங்களுக்கு ஆசை இருக்க மாதிரியே தெரியல. எனக்கு எவனையா கூட்டிகிட்டு ஓடி போகலாங்கிற ஆசை தான் நிறைய பேருக்கு இருக்கும் ஒழிய, வாழணும், ஆசீர்வதிக்கப்படணும், உயரணும், அது நம்ம கிடைச்சது போல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கிடைச்சது ஒரே பொக்கிஷம் இயேசு மட்டும்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட்டு. அப்படி தான் இருக்கும் அந்த வாலிபத்தில், என்னமோ கிடைச்ச மாதிரி. அதை தாண்டி வாழ்கிறதுக்கு இந்த வேதம் நம்ம கண்களை. மூணாவது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கவே கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது தினந்தோறும் தேவனோடு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதில் முக்கியமாக சங்கீதம் 1 சொல்கிறபடி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தா. ஆண்டவர் அதான் பார்ப்பாரு, இவன் பிரியமாக படிக்கிறானா இல்லை கேள்விக்கு படிக்கிறானா. கேள்விக்கு படிக்கிறவன் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் விழுந்துருவான். ஆனால் பிரியமாக படிக்கிறானா, விரும்பி படிக்கிறானா. சொல்லுங்க தம்பி, ஒரு லட்டு ஜிலேபி கொடுத்தா நீ எப்படி சாப்பிடுவேன்? லட்டு ஜிலேபி கொடுக்கும்போது கண்ணு வேலை செய்யும், வாய் வேலை செய்யும், இங்கே இருக்க நரம்பெல்லாம் வேலை செய்யும், மொத்த முகமும் வேலை செய்யும். ஏன்னா அது நமக்கு பிடிச்சது. அதை நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஆமாம். ஆனால் பைபிளை படிக்கும்போது எந்த ஹார்மோனும் வேலை செய்ய மாட்டேங்குது. நான் ஒன்று மட்டும் தான் சொல்கிறேன் வாலிபர்களுக்கு, ஃபஸ்ட்டாக கொடு, பெஸ்ட்டாக கொடு. இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, எடு சயின்ஸ் புக்கை வேகமாக படி. மேலேருந்து பார்த்துட்டே இருப்பார், சயின்ஸாக படிக்கிற உன்னை நரகத்திலிருந்து சயின்ஸ் காப்பாற்றும், உன் எதிர்காலத்தை சயின்ஸ் கொடுக்கும், உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கிறது ஆண்டவர் நகைப்பார். காலையில் எழும்பின உடனே கர்த்தருடைய வேதத்தில் இந்த சங்கீதத்துக்கு முடிவு என்ன தெரியுமா? அவன் செய்வதெல்லாம் உண்மையாக இங்கே இருக்கிறவங்க, உண்மையாக எனக்கு நல்லாவே தெரியுது, நீங்கள் யாருமே டெய்லி பைபிள் படிக்கிறவங்க இல்லை. நான் சொல்கிறேன், வருங்கால தலைமுறை பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு ஏன் ஈசாக்கு கொடுத்தார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஏன் ஈசாக்கு கொடுத்தார் தெரியுமா? ஏன் தாமதித்து கொடுத்தாரு தெரியுமா? ஏன் ரொம்ப காலம் கழித்து கொடுத்தாரு தெரியுமா? அப்போ தான் அவன் ஆண்டவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு தன் சந்ததிக்கெல்லாம் அந்த கட்டளைகளை சொல்லி கொடுப்பான்னு. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய விசுவாசிங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசி சண்டே கிளாஸுக்கு வர நிறந்தோடனே வருத்தம் வரல. ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்து சொன்னால் ஸ்கூல் நிப்பாட்டிட்டான் பாஸ்டர். அப்போ ஓன்னு அழுகுது. ஆனால் எப்போ சரி செஞ்சுருக்கணும்? எப்போ சரி செய்யணும்? சண்டே கிளாஸுக்கு தானே வரல, சர்ச்சுக்கு தானே வரல. எங்கேருந்து ஞானம் வருது? எங்கேருந்து ஆசீர்வாதம் வருது? எங்கேருந்து நன்மை வருது? எங்கேருந்து கிருபை வருது? எங்கேருந்து உயர்வு வருது? கிழக்கில் வராது, மேற்கில் வராது, இங்கேருந்து வராது, இங்கேருந்து வராது. கர்த்தரே நியாயாதிபதி. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அடைக்கலாம், மேலே யாரும் அடைக்க முடியாது. அதனால சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் காலையில் எழும்பணும் உடனே வேலை பணம் அப்படிங்கிறத விட எதுக்கு அதிகாலையில் எழும்பணும்னா ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். கூட கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணார். இது பழைய ஏற்பாட்டு வசனமா புதிய ஏற்பாட்டு வசனமா? பழைய ஏற்பாட்டு வசனமா புதிய ஏற்பாட்டு வசனமா? புதிய ஏற்பாட்டு வசனம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு, இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்போ ஒருத்தர் படிப்பை ஃபர்ஸ்ட் வைக்கும் போது அவன் யாரா மாறுறான்? அஞ்ஞானிகள். உலகத்தை ஃபர்ஸ்டா வைக்கும் போது அவன் அஞ்ஞானியா மாறுறான். என்னமா நான் படிக்கிறேன். படிப்புக்காக எழும்பாதீர்கள், கர்த்தருக்காக எழும்புங்கள். அந்த நாள் ஒருவேளை நமக்கு இல்லாமல் போயிட்டா தயவு செய்து இதெல்லாம் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்ச பிறகு ஏசா மாதிரி தோத்து போயிட்டோமே, ஆண்டவரே காலையில் எழுப்பி தேடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த 3 காரியத்திலையும் ரொம்ப முக்கியமாக இருங்க. என்னெல்லாம் சொன்னேன்? ஆண்டோடைய ஆலோசனை கேட்காம இருக்கக்கூடாது, ஆண்டவரை அறிக்கை பண்ணாமல் இருக்கக்கூடாது. 3வது, தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் வரும்போது டென்ஷனாக இருக்க மாட்டீங்க. இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் முன்னமே ரிசல்ட் உங்கள்கிட்ட சொல்லிடுவார். இதுதான் உண்மை. கண்டிப்பாக சொல்லுவார். இந்த 3 காரியத்தை நீங்கள் கை கொண்டு பாருங்க. நம்ம சபைக்கு ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் நான் யோசிச்சேன், பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு நன்மை கூட நடக்காதா அப்படின்னு சொல்லி. என்ன கேட்டேன்? மூத்த பையன் இருந்தான் பாஸ்டர், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், செத்து போயிட்டான். சரி, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த மூத்த பையனோட மனைவியை 2வது பையனுக்கு கட்டி கொடுத்தாங்க, செத்து போயிட்டா. அப்புறம் 3வது பையன் தான் இருக்கான், அவனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி மதுரையிலேருந்து கூட்டிகிட்டு வந்தான், நல்லா வாழ்ந்தான், 3 மாதத்தில் கிளம்பி போயிட்டா. எனக்கு எதுவுமே இருக்காதா எங்கள் வீட்டில்?
எங்களுக்கு சந்தோஷம்னு ஒன்று இருக்காதா? எனக்கு புருஷனும் இல்லை, புருஷன் இல்லை, மூத்த பையன் இறந்துட்டான், மருமக ரெண்டாவது உள்ளவனுக்கு மருமக இறந்துட்டா, மூணாவது பையனோட 6 மாதம். அதாவது திடீர்னு உங்கள் வீட்டில் ஆடு காணாமல் போன மாதிரி திடீர்னு கட்டிட்டு வந்த மனைவியை காணாமா? எப்படி இருக்கும் பாருங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா மனைவியை காணாமா, போனது தானே. எங்கே தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. அந்த பையன் வந்தான் ஒரு நாள், நம்ம ஆராதனைக்கு ஒரே ஒரு நாள் வந்தான். நான் கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி மனிதர்கள் சாபத்திலும் மரணத்திலும் கண்ணீரிலும் ஏதாகிலும் ஒரு குழந்தை எங்களுக்கு கிடைக்காதா? எங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷம் கூட எனக்கு வராதா பாஸ்டர்? தொடர்ந்து வாமான்னு சொன்னேன். நான் வரவே மாட்டேன்னு ஒரு வாரம் வந்துட்டு போயிடுச்சு. அப்புறம் 2 வாரம் வரும், நம்மள மாதத்துக்கு ஒரு தடவை வரும், ஒரு 10 தடவை நம்ம சபைக்கு வந்திருக்கோம். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நான் நினைப்பேன் நம்முடைய ஆண்டவர் நம்ம எவ்வளவாய் நடத்துகிறார், எவ்வளவாய் நம்மை ஆசீர்வச்சிருக்கார், எவ்வளவாய் நம்மை நடத்துகிறார். புரியுதா? நீங்கள் இங்கே இடத்துல நின்று சில மனிதர்களை சந்தித்தா தெரியும், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு கிருபை உள்ளவர், கர்த்தர் எவ்வளவு இரக்கமுள்ள. நான் அப்போ தான் பார்த்தேன், இந்த இவங்க குடும்பத்தை நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த யூதா கோத்திரத்தில் அந்த யூதாவோட வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருக்கு. ஆனால் அந்த யூதா ஒரு நல்ல ஆண்டவருக்கு ஏற்றவனாக மாறின போது அதுக்குள்ளேருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை உண்டாக்குறார். இந்த யூதா கோத்திரத்துக்குள்ளே கடவுள் வந்ததுக்கு முக்கியமான காரணம் யூதாவினுடைய அந்த விட்டு கொடுக்கும் சுபாவமும் தாமாருடைய விசுவாசம். நான் யூதா வந்து சகோதரர்கள் அவ்வளோ நேசிப்பான், சகோதரர்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவன். யூதாவை யாக்கோபு நம்புவான், ரூபனா யாக்கோபு அதான் நம்பிக்கை. அந்த அளவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் யூதா. அவனுடைய பேச்சு காரியங்கள் எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா இயேசுவை போலவே இருக்கும். ஆனால் அந்த தோல்வி அடைந்த இடத்துக்குள்ளேயும் நீங்கள் கர்த்தரை முக்கியப்படுத்தும் போது தேவன் மிகப்பெரிய நன்மைகளை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் வைக்க முடியும். ஆனால் இங்கே கேட்குற தம்பிமார்களை, எப்படியாவது காலேஜுக்கு போயிடுறான், எவ்வளோ தப்பு பண்ணாலும் கேட்டால் அந்த படிப்பை என்னை காப்பாற்றுன்னு நினைக்கிறான். ஆனால் முதலாவது நீங்கள் தேவனை தேட ஆரம்பிக்கும் போது, கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆசா வந்து 10 லட்சம் எத்தியோப்பியர்கள் வந்தப்ப பெலனுள்ளவனுக்காகிலும் பெலனற்றவனுக்காகிலும் எனக்கு உதவி செய்வது லேசான காரியம்னு ஜோம் பண்ணானே. கர்த்தாவே மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதையும் ஜோம் பண்ண காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனோடு தொடர்பில் இருக்கிறான், தினந்தோறும் கர்த்தரை முக்கியப்படுத்துகிறான். ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கிறங்க, நீங்கள் தேவனை தினந்தோறும் ஆராதிக்கிறவங்களா இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சோதனைகள் வரும்போது நம்பிக்கையோடு ஜெபிக்க முடியும். ஆனால் 36 வருஷம் தேவனோடு வாழ்ந்த ஆசா 36வது வருஷம் முடிந்தபோது ஒரு புண்ணு வந்தபோது ஜெபிக்க முடியவில்லை. ஒரு காலில் ஒரு நோவு வந்தபோது சுகமாக்கும் என்று கேட்க வாயிலிருந்து வார்த்தை ஏன் வரல? ஏன் வரல? சுகமாக்கும், என் பிள்ளை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ரட்சியும், ஏன் வாயில வரல?